பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் மாத நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மாதம் தொடங்கும் பொழுது முதல் வாரம் அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை அப்படின்றது தாங்க ஒரு விஷயம். ராசியில அமாவாசை அமைப்பு மாதம் தொடங்கின உடனே வந்துருது. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தோட சூரியன் வந்துடுறாரு. இந்த அமைப்புகள்ல 8ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய சனியின் பார்வை சற்று குடும்ப அமைப்புகளை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். 17ஆம் தேதிக்கு பிறகு மாதம் முதல் 15 வரைக்கும் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சனி சற்று சாந்தப்படுவாருங்க. சனி சாந்தப்படும் பொழுது வக்கரத்தை விட அதிசாரத்தை விட சனி கோச்சாரத்தில் சுபத்தன்மையாக மாறும் பொழுது கெடு பலன்களை குறைச்சுக்குவாரு. குருவா மாறி நல்ல பலன்கள் தந்துட மாட்டார்ல. இந்த இடத்துல ஒரு 15-20 நாட்களுக்கு சனியின் கொடூர தன்மை சற்று குறையும். அதனால இந்த 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி கொஞ்சம் தளர்ந்து காணப்படுவார். அதே நேரத்தில் மறுபடியும் மாத பிற்பகுதியில் சூரியனின் பார்வையில் இப்ப இருந்ததை விட அதிகமான எரிச்சலான மனநிலையில சரி மாறுவார், பாவத்துவ நிலையை அடைவார். அதனால சற்று அதிகமான அமைப்புல மன நெருடல்கள் சற்று ஒரு சாதகம் இல்லாத தன்மை இருக்கும். சரி, அஷ்டம சனியை கடந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள்ல கடகராசி பூச நட்சத்திரம் அப்படியே விடுபட்டுட்டீங்க. கடகராசி பூசமோ ஆயில்யமோ இதுல பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருட பிற்பகுதி வரைக்கும் ஒரு மாதிரியான கடுமையான மன கலக்கம் இருக்கக்கூடிய சில காலகட்டம் தான். சில சுமாரான பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. காதல், வேலை, கணவன், மனைவி, குழந்தை, பிள்ளை, அத்தனை விஷயங்கள்லையும் வேலை, தொழில், லாபம், வருமானம் இது மாதிரியான அமைப்புகள்ல தாங்க கடுமையான கஷ்டமான ஒரு காலகட்டம். குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அகலக்கால் வைத்து பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டது நீங்க தான். உங்களுடைய தகுதியை மீறி ஆசைப்பட்ட சில இடங்கள்ல இப்ப ஒரு மாதிரியான டல்லான விஷயம் வருது. இதுக்கு காரணம் நீங்க தான். வேலை, தொழில் அமைப்புகள்ல கவனத்தை செலுத்தி மற்ற அடுத்தடுத்த விஷயங்கள், இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஒரு வருஷத்துக்கு கையில் எடுக்காம இருக்கிறது தான் நல்ல விஷயம். வேலை, தொழில் அமைப்புகள்ல ஒரு மாதிரியான லாப அமைப்புகளை வர ஏற்படுத்த முயற்சி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதத்தில் இருக்கும். உடனே லாபம் வந்துடும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியான தொழிலை தேர்வு செய்து, வாழ்க்கை பார்ட்னரை தேர்வு செய்து, அது மூலியமாக வாழ்க்கையை நிரந்தர அமைப்புகள்ல 2025 ஜூனுக்கு பிறகு அப்படியே மெல்ல மெல்ல அதுல இருந்து விடுபட்டு வெளியில வருவீங்க. இப்ப என்னங்க தேவை உங்களுக்கு? கவனம் தேவை, பொறுமை தேவை, உழைப்பு தேவை, நேர்மை தேவை. இது எல்லாம் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகவே கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படியே மெல்ல 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 இந்த தீபாவளிக்கு பிறகு அப்படியே விடுதலை ஆகுவீங்க. அடுத்ததாக கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தான் அப்படியே ஒரு சாதகம் இல்லாத தன்மையில வருவீங்க. என்னதான் நடந்தாலும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனைத்து விதமான சம்பவங்களுக்கான முடிவையும் அடுத்த வருடத்தில் எடுக்க ஆரம்பிங்க. மாணவர்கள் இங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய எனர்ஜியை எங்க கொண்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதோ அங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கவனக்குறைவு அதிகமாக இருக்கும், சோம்பல் அதிகமாக இருக்கும், தூக்கம் அதிகமாக இருக்கும். என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம போனா ஸ்கூல்லையும் கெட்ட பேரு, டீச்சர்ஸ் கிட்டையும் கெட்ட பேரு, வீட்லயும் கெட்ட பேரு, சொந்தத்துக்கிட்டையும் கெட்ட பேரு, நீங்களே விழுந்து வாரிட்டு கால் காயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல எல்லா இடத்துலயும் ஒரு பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மாணவருக்கு இருக்கும். தயவு செய்து வேலை சார்ந்த அமைப்புகள்ல இப்பொழுது வேலையை விட்டுறாதீங்க. வேலை இல்லை அப்படின்ற ஒரு ரிக்ரெட்டே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனா ஒரு மனிதருக்கு வேலை தான் முக்கியம். வேலை இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிதர்சனத்தை புரிய வைத்த ஒரு அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லலாம். அதனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிதானமான முடிவும், வேலை மாற்றங்கள் இப்ப செய்ய தேவையில்லாத ஒரு மாதமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 நிச்சயமாக அமையும்.